ஓம் சாந்தி 6/11/2025 சாக்கார முரளி. இன்று சிவபகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது முற்றிலும் கரையில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு செல்ல வேண்டும். வீட்டிற்கு செல்வதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும். முற்றிலும் கரையில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா அந்த கரையினுடைய எண்டு பாயிண்ட்ல நிற்கிறீங்க. அடுத்த அடி படகுல தான் இருக்கணும். அந்த சிச்சுவேஷன்ல நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்றார். கேள்வி: எந்த ஒரு விஷயத்தை நினைவில் வைத்திருந்தால் மனநிலை ஆடாததாக, அசையாததாக ஆகிவிடும்? பதில்: பாஸ்ட் இஸ் பாஸ்ட். கடந்தது கடந்து விட்டது. நடந்து முடிந்தவற்றை பற்றி சிந்தனை செய்யக்கூடாது. முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும். சதா ஒருவரை மட்டும் பார்த்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் மனநிலை ஆடாததாக, அசையாததாக ஆகிவிடும். நீங்கள் இப்பொழுது கலியுக எல்லையை விட்டு விட்டீர்கள். பிறகு ஏன் பின்னால் திரும்பி பார்க்கிறீர்கள்? அதில் சிறிதும் புத்தி செல்லக்கூடாது. இதுதான் சூக்ஷ்மமான படிப்பாகும். ஓம் சாந்தி. நாட்கள் மாறிக்கொண்டே செல்கிறது. நேரம் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. சத்தியுகத்திலிருந்து காலம் கடந்து இப்பொழுது கலியுகத்தின் கரையில் வந்து நின்றிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இதில் காலச்சக்கரத்தினுடைய ஞானம் வந்துடும். சுய தர்ஷனத்தையும் பார்க்கலாம். அதே நேரத்தில் இப்போ நம்ம என்ன முயற்சி செய்யணும், இங்கே நின்றுட்டு இருக்கிறோம், காலகட்டத்தில் என்ன செய்யணும் அடுத்தது அப்படின்ற சிந்தனைகளும் வரும். இப்போது கலியுகம் முடிவடைய போகிறது என்று இதற்கு முன்பு தெரியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. இந்த உலகத்திலிருந்து அந்த உலகத்திற்கு செல்ல வேண்டும். கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது. இந்த ஞானமும் இப்பொழுது கிடைத்திருக்கிறது. இப்பொழுது மீண்டும் திரும்பி செல்ல வேண்டும். உள்ளே மற்றும் வெளியே செல்வதற்கான கேட்ஸ் இருக்கும் அல்லவா? அதாவது பொதுவாக என்ட்ரி, எக்ஸிட் 2 வழிகள் இருக்கும், 2 கேட்ஸ் இருக்கும். அப்போ நம்ம சாந்தி தாமத்தில் இருந்து இந்த உலகத்துக்கு வரோம் அப்படின்னா சத்தியுகத்தினுடைய கேட் வழியாக தான் வரோம். அதுதான் என்ட்ரி இந்த உலகத்திற்கு. எக்ஸிட் கலியுகத்தினுடைய கடைசி சொல்லலாம், இல்லை சங்கம யுகத்திலிருந்து நம்ம சாந்தி தாமத்திற்கு திரும்பி போகிறோம். ஆகையால் உள்ளே வெளியே செல்வதற்கான கேட்ஸ் இருக்கும் தானே அப்படின்றார். இங்கும் அப்படிதான். இது புருஷோத்தம சங்கம யுகம் அல்லவா? இப்பொழுது நாம் கரையில் நின்று கொண்டிருக்கிறோம். நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. இப்பொழுது பழைய உலகத்தின் மீது இருக்கும் பற்றுதலை நீக்க வேண்டும். இப்பொழுது புது உலகத்திற்கு செல்ல வேண்டும். மிகவும் எளிதான முறையில் புரிய வைக்கப்படுகிறது. இவைகளை புத்தியில் வைத்துக்கொள்ள வேண்டும். சக்கரம் புத்தியில் சுற்ற வேண்டும். இப்பொழுது நீங்கள் கலியுகத்தில் இல்லை. நீங்கள் இந்த எல்லைக்குட்பட்டதை விட்டுவிட்டீர்கள். பழைய உலகத்தை விட்டுவிட்டீர்கள். பிறகு அந்த பக்கம் இருப்பவர்களை ஏன் நினைவு செய்ய வேண்டும்? நாம் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறோம். பிறகு ஏன் கடந்தவைகளை திரும்பி பார்க்க வேண்டும்? புத்தியின் தொடர்பை விகார உலகத்தில் ஏன் செலுத்த வேண்டும்? இது மிகவும் சூக்ஷ்மமான விஷயமாகும். அதாவது பழைய உலகத்தை அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை, உறவினர்களை நாம் நினச்சிட்டே இருந்தோம். புத்தி அந்த பக்கம் இருந்தது அப்படின்னா அப்போ அங்கே தானே கணக்கு வழக்கு ஏற்படும். அப்போ கடைசியில் சரீரம் விடும்போது அவங்க ஞாபகம் வரும் இல்லையா? ஆகையாலே நீங்கள் இந்த எல்லையை கடந்துட்டீங்க. கலியுகம் என்ற எல்லைக்குட்பட்டதை விட்டுட்டீங்க. புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கீங்க. அப்போ ஏன் பின்னால் திரும்பி பார்க்கணும் அப்படின்னு கேட்குறார். இது சூக்ஷ்மமான விஷயம்.
சூக்ஷ்ம செக்கிங் இருந்து கொண்டே இருக்கணும். பயணத்தில் இருக்கிறோன்னா எங்கே போய் சேரணுமோ அதை பற்றி தான் நினைப்பாங்க. எதை விட்டுட்டு வந்தாங்களோ அதை நினைக்க மாட்டாங்க. அந்த அர்த்தத்தில் பாபா அதை விட்டுட்டீங்க, அதையே திரும்பி பார்க்குறீங்க அப்படின்றார். சிலர் ஒரு அண அளவிற்கும் புரிந்து கொள்வதில்லை என்பதை பாபா அறிவார். கேட்கிறார்கள், பிறகு மறந்து விடுகிறார்கள். நீங்கள் கடந்தவைகளை பின்னால் திரும்பி பார்க்க கூடாது. புத்தியை பயன்படுத்த வேண்டும் அல்லவா? அப்படின்னா புத்தி யூஸ் பண்ணுங்க. நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம என்ன செய்யணும், ஆனால் என்ன செய்துட்டு இருக்கிறோம், சிந்தித்து பாருங்க அப்படின்றார். கடந்தவைகள் கடந்து சென்று விட்டது. எவ்வளவு ஆழமான விஷயங்களை புரிய வைக்கிறேன். இருந்தாலும் குழந்தைகளின் முகம் கடந்தவைகளின் பக்கம் ஏன் திரும்பி விடுகிறது என்று தந்தை கேட்கிறார். கலியுகத்தின் பக்கம் திரும்பி விடுகிறது. இந்த பழைய உலகம் உங்களுடைய வேலைக்கு உதவப் போவதில்லை. பழைய உலகத்தின் மீது பாபா வைராகியத்தை ஏற்படுத்துகிறார். புது உலகம் எதிரில் இருக்கிறது. எனவே பழைய உலகத்தின் மீது வைராகியம் இருக்க வேண்டும். இதுபோல் என்னுடைய மனநிலை இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். ஒரு பக்கமாகவே பார்த்து கொண்டிருங்கள். அப்போது மனம் ஆடாமல் அசையாமல் ஸ்திரமாக இருக்க முடியும். சாந்திதாமத்தின் பக்கம் ஒரு பாபாவின் பக்கம் இருந்தது அப்படின்னா உங்களுடைய மனம் ஆடாமல் அசையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்றார். கலியுகத்தை திரும்பி பார்த்துட்டீங்கன்னா சஞ்சலமாயிடும். துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள், பயம் எல்லாம் வந்துடும். அந்த பக்கம் பார்த்து கொண்டிருந்தால் பழைய உலகத்தின் உற்றார் உறவினர்களின் நினைவு வந்து கொண்டே இருக்கும். வரிசை கிரமமாக இருக்கிறார்கள் அல்லவா? இன்று நன்றாக இருக்கிறார்கள். நாளை கீழே விழுந்து விட்டால் மனம் ஒரேயடியாக விலகிவிடுகிறது. முரளி கேட்பதற்கும் விரும்பாத அளவிற்கு கிரகச்சாரம் பிடித்து விடுகிறது. இப்படி நடக்கிறதல்லவா? சற்று சிந்தித்து பாருங்கள். படகு வருகிறது என்றால் படகிற்குள் கால் எடுத்து வைக்க வேண்டி இருக்கும் அல்லவா? அதற்கு குழந்தைகளாகிய நீங்கள் கரையில் நிற்க வேண்டும். அப்படி தயாரா இருந்தால்தான் ஒரு அடி எடுத்து வச்ச உடனே படகுல அமர்ந்துருவீங்க. பாபா கூட்டிட்டு போயிடுவார். கலியுகத்தை நினைச்சிட்டு இருந்தா மிஸ் ஆயிடும். ஆத்மாக்களாகிய நாம் இனிமையான வீட்டிற்கு செல்கிறோம் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. இந்த நினைவின் மூலம் ஏற்படும் குஷி உங்களை ஆடாத அசையாதவர்களாக ஆக்கிவிடும். இந்த சிந்தனை கடலை கடைந்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது சிந்தனை கடலை கடைவதற்கு தனியா உட்கார்ந்துட்டு செய்யணும்னு இல்லை. இது புத்தியின் விஷயம். நீங்க பாட்டுக்கு வேலைகள் செய்துட்டே இருங்க. ஆனா புத்தி இந்த சிந்தனையில இருக்கணும் அப்படின்றார். இதுவும் பாபாவை நினைப்பதற்கான ஒரு விதி இல்லையா? பாபா நினைவு யாத்திரையை விதவிதமான ரூபங்களில் கற்றுக் கொடுக்கிறார். இந்த நினைவு யாத்திரையிலேயே மூழ்கியிருக்க வேண்டும். நான் இப்பொழுது செல்ல வேண்டும், அவ்வளவுதான். விஷுவலைஸ் பண்ணுங்க. நான் கரையில் இருக்கிற, முற்றிலும் கடைசியில் நின்றுட்டு இருக்கிற. இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன்னா அது படகுல தான் வைக்கணும். கலியுகத்தினுடைய எல்லையை கடந்துட்டேன். இப்போ அந்த கரைக்கு போகணும். சாந்தி தாமத்திற்கு போகணும். நான் போகணும். இந்த சிந்தனையிலேயே இருக்கணும். இங்கு இருப்பது அனைத்தும் பொய்யான சம்பந்தங்கள். உண்மையானது சத்யுகத்தின் சம்பந்தம் ஆகும். நான் எங்கு நின்று கொண்டிருக்கிறேன் என்று தன்னை பாருங்கள். சத்யுகத்திலிருந்து இந்த சக்கரத்தை புத்தியில் நினைவு செய்யுங்கள். சிலர் தங்களுடைய நேரத்தை அதிகமாக வீணாக்கி கொண்டே இருக்கிறார்கள். 5-10 நிமிடம் கூட நினைவில் இருப்பதில்லை. சுயதர்ஷன சக்கரதாரியாகவோ முழு நாளும் ஆக வேண்டும். உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது, அதில் மூழ்கி இருக்க வேண்டும்.
நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் புத்தியின் தொடர்பு அங்கு இருக்க வேண்டும். நல்ல முறையில் நினைவில் இருந்தால் இந்த குஷி போன்ற டானிக் வேறு எதுவும் கிடையாது. இப்பொழுது நாம் செல்கிறோம் என்ற ஆர்வம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். 21 பிறவிகளுக்கான ராஜ்ய பாக்கியம் கிடைக்கிறது. லாட்டரி அடித்தவர்களுக்கு குஷியின் அளவு அதிகரித்து விடுகிறதல்லவா? நீங்கள் மிகுந்த உழைப்பு செய்ய வேண்டும். இதற்குதான் கடைசி விலை மதிக்க முடியாத வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது. இப்போ செய்கிற உழைப்பு தான் முழு கல்பமும் நாம் நல்லா இருக்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கு. ஆகையால இது கடைசி விலை மதிக்க முடியாத வாழ்க்கை அப்படின்னு சொல்றார். இன்றைக்கு முழு நாள் இதை நீங்க பலமுறை ஃபீல் பண்ணணும். நினைவு யாத்திரையில் மிகுந்த ஆனந்தம் இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது தெய்வீக குணங்களை தாரணை செய்கிறீர்கள். பிறகு அது அரை கல்பத்திற்கு கூடவே இருக்கும். இந்த ஒரு பிறவியில் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீர்கள் என்றால் சென்று லக்ஷ்மி நாராயணனாக ஆகிறீர்கள். ஆக எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும். இதில் தவறுகள் செய்யக்கூடாது அல்லது நேரத்தை வீணாக்க கூடாது. யார் செய்வார்களோ அவர்கள் அடைவார்கள். லட்சியத்தை மறந்துவிடக்கூடாது. நீங்கள்தான் மகா வீரர்கள், மாயாவை வெல்கிறீர்கள். வெற்றி தோல்வியின் இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். தந்தையின் ஞானம் எவ்வளவு அதிசயமானது. லட்சியத்தை மறந்துடக்கூடாது, தவறுகள் செய்யக்கூடாது, நேரத்தையும் வீணாக்க கூடாது. இந்த ஃபர்ஸ்ட் பாப்தாதா மீட்லையும் பாபா செக்கிங்கான ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு அந்த பாயிண்ட்னுடைய நினைவுலையும் இருக்கணும். சங்கம யுகத்தினுடைய ஒவ்வொரு வினாடியும், அதாவது நேரம் மற்றும் சங்கல்பமும் சுபமானதாக இருக்கிறதா, இதை ஃபுல் டே செக் பண்ணிட்டே இருக்கணும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், பின்னால் திரும்பி பார்க்க கூடாது. எந்த ஒரு விஷயத்திலும் நின்றுவிடக்கூடாது. ஒரு தந்தையை மட்டும் பார்த்து கொண்டே தன்னுடைய மனநிலையை ஒரே சீராக வைத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், இப்பொழுது நாம் கரையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பது புத்தியில் நினைவிருக்க வேண்டும். வீட்டிற்கு செல்ல வேண்டும். தவறு செய்வதை விட்டுவிட வேண்டும். தன்னுடைய மனநிலையை உருவாக்கி கொள்வதற்கு மறைமுகமாக முயற்சி செய்ய வேண்டும். அதாவது உள்ளுக்குள்ள முயற்சி செய்ய வேண்டும். வரதானம், அனைவருடைய உள்ளத்தின் அன்பையும் பெறக்கூடிய விடுபட்ட மேலும் அன்பான நிர்சங்கல்ப ஆகங்கள். அதாவது சங்கல்பம் அற்றவர் ஆகங்கள். எந்த குழந்தைகளிடம் விடுபட்ட மற்றும் அன்பாக இருக்கக்கூடிய குணம் அல்லது நிர்சங்கல்பமாக, அதாவது சங்கல்பம் அற்றவராக இருக்கக்கூடிய விசேஷ தன்மை இருக்கிறதோ, அதாவது யாருக்கு இந்த வரதானம் கிடைத்திருக்கிறதோ அவர்கள் அனைவருக்கும் பிரியமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஏனென்றால் விடுபட்ட தன்மையின் மூலமாக அனைவரின் அன்பும் தானாகவே கிடைத்து விடுகிறது. அவர்கள் தங்களுடைய சக்திசாலியான நிர்சங்கல்ப மனநிலை, சங்கல்பமற்ற மனநிலை மற்றும் உயர்ந்த கர்மத்தின் மூலம் அநேகருக்கு சேவை செய்வதற்கு நிமித்தம் ஆகிறார்கள். எனவே தானும் திருப்தியாக இருப்பார்கள். மேலும் மற்றவர்களுக்கும்
நன்மை செய்வார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி தானாகவே கிடைத்து விடுகிறது. ஸ்லோகன்: ஒரு பாபா என்ற வார்த்தைதான் அனைத்து பொக்கிஷங்களின் சாவியாக இருக்கிறது. இந்த சாவியை சதா பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். அவ்யக்த சமிகை: எப்போது எந்த ஒரு சம்ஸ்காரத்தின் இறுக்கம் என்பது இருக்காதோ, அதாவது டைட்னஸ் இருக்காதோ, அப்போதுதான் தேகம் என்ற ஆடையிலிருந்து ஒரு நொடியில் விலக முடியும். எப்படி ஏதாவது ஒருவேளை ஒட்டி கொண்டிருக்கிறது என்றால் அதை விலக்குவது கடினமாக இருக்கும். அதுவே லேசாக இருக்கும் போது, அதாவது ஒட்டாது இருக்கும் போது சகஜமாகவே வந்துவிடும். அதேபோல் ஒருவேளை உங்களுடைய சம்ஸ்காரங்களில் நீங்கள் கொஞ்சம் ஒட்டிக்கொண்டிருந்தாலும் அஷரீரி தன்மையை அனுபவம் செய்ய முடியாது. எனவே எளிதான சுபாவம் உடையவராகவும் மற்றும் விழிப்புணர்வுடன் இருப்பவராகவும் ஆகுங்கள். அதாவது நேச்சர் ஈஸியாக இருக்கணும், அதே நேரத்தில் அலர்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்றார். ஓம் சாந்தி. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே, சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம் தான் மலர்ந்திடவே கலியுகம் தான் முடிகிறதே. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே. முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே. முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. ஞானம் கேட்கையில் வந்ததே சுகம், தாரணைகளே அனுபவம் தரும். சேவையில் தான் தன்னுடைய நிலை தெரியும். சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே.
அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. நாளும் பூமியில் செய்த தீவினை தீர்க்க வேண்டுமா? தந்தையை நினை, அவர் நினைவில் இருப்பதனால் உயரும் நிலை சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே. சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே. உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே.